ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மற்ற எபிசோட விட இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். சில விஷயங்களை நமக்கு இன்டெரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீஸ்கோய் சீசன் 2 எபிசோட் 10. ஓகே பசங்களா, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, எல்லாரும் கிளம்பலாம். மறக்காம ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு டீச்சர் கிளம்பவும் நம்ம செகண்ட் இயர் வந்து அதுக்குள்ள நிறைய டைம் ஓடிடுச்சுல. மிஸ் கியோக்காவே நமக்கு திரும்பவும் டீச்சரா கிடைச்சதுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. திரும்பவும் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது இன்னும் சந்தோஷம் ஓனடரா சொல்லவோ. எனக்கு புரிஞ்சு போச்சு நீ யாரை மென்ஷன் பண்றேன்னு. ஆமா, ரோரியோ நானும் கூட தான் ஒன்னா உட்காந்துருக்கோன்னு ஷோ சொல்றான். ஷோ வேற கிளாஸ் போயிருந்தா நல்லா இருக்கும் சுகுமி சொல்றா. சிட்டோகே வேற கிளாஸ் போயிருந்தா நல்லா இருக்கும் டாச்சிபானா சொல்றா. ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோவோ ரோரியோ இப்ப கிளம்புறாங்க. ஷோ பையில புரிஞ்சுக்கிடவே முடியல. அவன் எப்பவும் இப்படிதானு கேட்கவும், வயசுல இருந்தே அவனும் நானும் ஒன்னா தான் இருக்கும், எப்பவும் இப்படிதான் சொல்லுவோம். ஷோக்கு யார் மேலேயாச்சும் கிரஷ் இருக்கான்னு ரோரி கேட்கவும், எனக்கு தெரியலையா நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் ஷோ கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான், என்னோட கிரஷை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னோட கிரஷ் யாரு? வேலண்டைன்ஸ் டேல 2 பொண்ணுங்க உனக்கு சாக்லேட் கொடுத்தது, அதுல ஒன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு ஷோ சொல்றான். சும்மா போய் சொல்லாத, யாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருத்தி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், இன்னொருத்தி பிளாண்ட் ஹேர் அப்படின்னு ஷோ சொன்னதை வச்சு கிளாஸ் டீயோட டானக்காவை தானே நீ சொல்ற நம்ம ஹீரோ சொல்றா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு ஷோ சொல்லவும், உண்மையான ஆன்சர் என்னன்னு சொல்லப்பா நம்ம ஹீரோ கேட்கறான். குறிப்பிட்டு ஒரு பொண்ணுங்களை பிடிக்கணுமோ என்ன, எல்லாரையும் எனக்கு நல்லாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஷோ சொல்றான். கிரஷ் யாருன்னு பண்ணி சொல்ல போறதில்ல அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஒவ்வொருத்தரோட லவ்வும் ஒவ்வொரு மாதிரி, ஈவன் உன்னோட லவ் கூட பாரு எல்லார் மாதிரி இல்லாம வேற மாதிரி போயிட்டு இருக்கு, நான் ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்றேன்னு சொல்லுவான். என்ன கலாய்க்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் என்னோட கிரஷ் என்னால அடையவே முடியாத ஒரு போ அப்படின்னு சொல்லிட்டு, அடடி நான் உனக்கு பெரிய க்ளூவா கொடுத்துட்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோ கிளம்புறான். டாச் பண்ணாட்ட காமெடி பண்ணுவோம், டாச் பண்ண அவனை அடிச்சு பாத்துறா. ஒருவேளை ஷோ சுகுமியை லவ் பண்ணுவானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால அடைய முடியாத ஒரு ஃபிளவர் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உன்னை யாராச்சும் ஃபிளவர்னு கூப்பிட்டுருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்றா. உன்னால அடையவே முடியாத ஒருத்தங்களை நீ லவ் பண்ணனா என்ன பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கண்டிப்பா அவன்கிட்ட என் லவ்வை கடைசி வரை சொல்ல மாட்டேன், சாகிற வரைக்கும் என் மனசுக்குள்ளேயே அந்த லவ்வை வச்சுட்டு மறைச்சிருவேன். அதுல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும்லாம் இல்ல, சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சுகுமி சொல்லப்போ, ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீ சூப்பரா சொன்னப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் உனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராதுல்ல, ஏன்னா நீ ஆசைப்பட்டா எந்த பையனா இருந்தாலும் உனக்கு ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு ஹீரோ சொல்லவோ, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு ஹீரோவை அடிச்சுட்டு போறேன். நானும் அவனும் அந்த லெவலுக்கு ஒன்றும் க்ளோஸ் கூட கிடையாது, எப்பவும் எதையாச்சும் அவன் முட்டாள்தனமா தான் பண்ணிட்டு இருப்பான். ஈவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கூட அவன் இதை சொல்லல, அப்புறம் எதுக்காக அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி ரோரி யோசிக்கிறான். ஒரு பர்சனை லவ் பண்றேன் அப்படின்னு ஷோ வந்து ரோரி கிட்ட தான் சொல்லியிருக்கான். இந்தாங்க மிஸ் ஹனுக்கும் நீங்க கேட்ட மெட்டீரியல் அப்படின்னு டீச்சர்ட்ட போய் அவன் கொடுக்கவும், எனக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்றா தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பதிலுக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்ல ஒரு 5 பார் கூட போட்டுருங்கன்னு சொல்லவோ, அந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, வேணா இந்த நான் வீட்டுல குக்கி செஞ்ச வச்சுக்கோன்னு அவங்க கொடுத்துட்டு, எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இதை ஓன்ட்ட சொல்றேன், ஆக்சுவலி எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்னு அவங்க சொல்லவும், ஷோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சோகமாகறான். ஓ அப்படியா, நல்லது, சூப்பரான விஷயம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். யார்கிட்டயே இப்பவே வாயை திறந்துடாத சரியா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சொல்றாங்க. என்னதான் ஹாப்பியா அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நடிச்சாலும் வெளியே வந்து அவன் கொஞ்சம் சோகமாகறான். நான் பார்த்ததுலேயே மற்றவங்களை விட நீ தான் ரொம்ப மெச்சூர்டா இருக்கிற, பட் உன்னோட டீனேஜையும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு மிஸ் ஹானக்கோ சொன்னதை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் எப்படி எந்த இடத்துல வச்சு கல்யாணம் அப்படின்னு பசங்கள்லாம் ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறாங்க. எங்க கிளாஸ் பத்து பவுங்களுக்கு டிபா மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷோவோ ஹாப்பியா இருக்கிற மாதிரி அங்க நடிச்சுக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நாள் கல்யாணம் ஆகுதானே போது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப உனக்கும் உன்னோடராக்கோ எப்ப கல்யாணம் அப்படின்னு ஷோ கேட்கவும், இது நியாயமே இல்ல, என் கிரஷை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்னோட மட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லவும், நீ வேணா கெஸ் பண்ணு நம்ம சொல்றான். கொயக்கவா நம்ம ஹீரோ கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு நம்ம எல்லாருமே அவங்களை மிஸ் பண்ண போறோம் ஷோ சொல்லவும், ஷோ நீ இப்ப போய் தானே சொன்ன, இது எப்பவாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும், பட் நான் இதை நோட்டீஸ் பண்ணிருக்கேன், அவ்வளோ ஈஸியில ஒன்று புரிஞ்சுக்கிட முடியாது, பட் நம்ம 6th கிரேட்ல இருக்கும்போது உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, அப்பவும் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்ட, இப்போ ஒன்று பார்க்கும்போது அந்த ஃபேக்கான ஹாப்பினஸ் தான் ஃபேஸ்ல தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே டேஞ்சரஸ், எதையும் மறைக்க முடியல அப்படின்னு ஷோ சொல்றான். எப்போல இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹை ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம் அப்படின்னு ஷோ சொல்லவோ, சரி இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆக போது என்ன பண்ண போறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நல்லா அவங்களுக்கு மேரேஜ் நடக்க தான் போது, தேவையில்லாம நான் என் லவ் பத்தி அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஷோ சொல்லுவோம். ஆனா அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட போறியா நம்ம ஹீரோ கேட்கறான். சக்சஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சே தானே லவ் பண்ண, இந்த மெமரிஸோட நான் இருந்துப்பேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு ஷோ சொல்றான். அவன் சொல்றதோ கரெக்ட் தான், இப்போ அவன் மனசுல இருக்கிறது சொன்னாலும் எதுவும் மாற போறது இல்லை, அது கரெக்டான டெசிஷன் தானா. ஒருவேளை நான் ஷோ இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன், ஓனடராக்கு வேற ஒருத்தர் கூட மேரேஜ் ஆகி நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஓனடராக்கு வேற ஒருத்தர் மேரேஜ் இமேஜின் பண்ணதுக்கே நம்ம ஹீரோவால தாங்க முடியல. நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தத்தை இரும ஆரம்பிக்கிறான். பட் அந்த பர்சன் கூட அவ ஹாப்பியா இருக்கணும்னா என்னோட ஃபீலிங்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப சுகுமி கிட்ட கேட்கறான். நேத்து நான் கேட்டல, உன்னால அடைய முடியாத ஒரு லவ், ஒருவேளை உன்னோட கிரஷுக்கு மேரேஜ் ஆக போதுன்னு தெரிஞ்சா அப்ப நீ என்ன பண்ணுவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ என்னோட லேடியோ கல்யாணம் கூட போறீங்களா, இது எப்போ லேடி சிட்டோசி கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சுகுமி கேட்கப்போ, இல்ல இது ஜஸ்ட் ஹைபோதட்டிக்கல் தான், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்பவும் நான் என் ஃபீலிங்ஸ் அந்த பர்சன் கிட்ட சொல்ல மாட்டேன், அவனுக்கு மேரேஜ் ஆக போது நான் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சுகுமி சொல்லவும், பட் உனக்கு அதுல ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஃபீலிங்ஸ் நான் சொல்லாம இருக்கிறதுனால நான் ஒன்னும் சாக போறது இல்ல, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, என் மனசுக்குள்ள
முன்னாலேயே நான் இதை மறைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சுகுமி சொல்றா. ஈவன் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீ கரெக்டா வேற லெவல்ல சொல்றப்பான்னு சொல்லவும், ஆமா உண்மையிலேயே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ஜஸ்ட் என் மனசுல இருக்கிறத சொன்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சுகுமி சொல்றா. மிஸ் கயாக்கோ உங்களோட ஹஸ்பண்ட் எந்த மாதிரி ஆளுன்னு கேட்கவும், அவர் ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் அப்படின்னு கயாக்கோ சொல்றாங்க. மிஸ் கயாக்கோக்கு நம்ம ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஷோ எல்லாரும் முன்னாடியும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். பட் ஷோ கஷ்டப்படுறாங்கிறது நம்ம ஹீரோக்கோ தெரியுது. நம்ம ஹீரோமா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நாளைக்கு தான் மிஸ் கயாக்கோவோட கடைசி நாள்ல என்னோட கிரஷுக்கு நீ எப்பவும் எப்படி சப்போர்ட் பண்றியோ அதே மாதிரி உன்னோட கிரஷுக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நீ உன் ஃபீலிங்ஸை சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன்னா உன்னோட அந்த டெசிஷனையும் நான் மதிக்கிறேன். பட் நாளைக்கு ஈவினிங் நான் கண்டிப்பா உனக்கு ட்ரீட் பண்ணி என் கூட டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் மச்சி அப்படின்னு சொல்லி ஷோ சொல்றான். ஷோ வந்து அவங்க போன அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோ அதை பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. மிஸ் கயாக்கோ இன்னையோட அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடுவாங்க. சுகுமி ஃபாஸ்டா நம்ம ஹீரோட்ட ஓடி வந்து, நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஸோ நல்லா கேட்டுக்கோ. லவ் பண்ற ஒருத்தருக்கு வேற ஒருத்தர் கூட மேரேஜ் ஆக போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டல. என் ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட சொல்லாமையே என்னால வாழ முடியுமான்னு கேட்டல. கண்டிப்பா என்னால அதை வாழ முடியாது. என் லைஃப் ஃபுல்லா நான் சொல்லாத அந்த டெசிஷனை எடுத்ததை நினைச்சு ஃபீல் பண்ண தான் செய்வேன். நான் உனக்கு கொடுத்த ஆன்சர் தப்பா இருந்தது, ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சுகுமி சொல்றா. அவங்ககிட்ட நம்ம ஃபீலிங்ஸை சொல்லாம இருக்கிறது கரெக்டான டெசிஷனா இருந்தாலும் சொல்லாம இருந்த லைஃப் லாங் கஷ்டப்படுறதை விட சொல்லி ரிஜெக்ட் ஆகுறது மனசுல அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியா வச்சு கொடுக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சுகுமி சொல்லிட்டு, அதுக்குன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் சொல்லணும்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் சுகுமி அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். என்னாச்சுன்னு சிட்டோகே கேட்கவும், பெருசா ஒன்றும் இல்லைன்னு சுகுமி சொல்றா. இப்போ டீச்சர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. என்ன ராகோ நீயும் கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு ஷோ கேட்கவும், உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப சோகமா இருக்கன்னு. நான் இப்போ சுயநலமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நீ அடிக்கடி சொல்ற மாதிரியே நான் ஒரு முட்டாளா இருக்கலாம், ஆனா நீ மெச்சூரிட்டியா அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது கரெக்டான விஷயம் தான். பட் அதனால என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறதா இருந்தா அவனுக்கு தேவையான பொசிஷன் நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லவும், எப்படியும் என் மனசு துண்டு துண்டா உடஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷோ சொல்றான். சும்மா போய் சொல்லாத, அப்படி சொல்லி நீ ஒன்ன நீயே தான் ஏமாந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மற்றவங்களோட நீ தான் மெச்சூரிட்டியா நடந்துக்கிற, உன் டீனேஜை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் வந்து யோசிச்சுட்டு, ஹே ராகோ எனக்கு தேவையான அந்த புஷ் அதை நீ பண்றியா அப்படின்னு சொல்லி ஷோ கேட்கவும், ஹீரோ அவன் பின்னாடியே கிக் பண்ணி ஃப்ரண்ட் கேட்ல தான் டாக்ஸி இருக்கு சீக்கிரம் போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷோவும் இப்ப செம்ம ஃபாஸ்டா ஓடுறான். இது கரெக்டான விஷயமானு எனக்கு தெரியல, ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் வலைய என்கிட்ட தள்ளிட்டு போயிட்டல அப்படின்னு ரோரி கேட்டா. ஷோ செம்ம ஃபாஸ்டா ஓடுறத பார்த்து ரோரியுமே புரிஞ்சுக்கிறா. இப்போ அந்த இடத்துல நல்லாவே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி உன் டீனேஜை நீ என்ஜாய் பண்ணுறல, கண்டிப்பாக நீ வளர்ந்த அப்புறம் ஒரு பெரிய ஜென்டில்மேனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. தேவையில்லாத எதையும் நான் பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கவும், அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷோ சொல்கிறான். ஏ ராகோ எனக்கு ஆக்டோபால்ஸ் வாங்கித்தா அப்படின்னு நம்ம சொல்லப்போ, சரி நம்ம ஹீரோவும் வாங்கி கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராகோ, இப்போ நான் கண்டிப்பாக என் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். என்ன மட்டும் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு நீ எப்போ ஓனடரா கிட்ட சொல்ல போறேன்னு கேட்கவும், என் சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட்டட் நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் சும்மா தான்ப்பா கேட்டேன், உன் விருப்பப்படி நீ எல்லாத்தையும் பண்ணு, ஒருவேளை நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண போறதா இருந்தா அப்போ நான் வந்து உனக்கு தேவையான அந்த புஷ்ஷை கொடுக்குறேன் அப்படின்னு ஷோ சொல்றான். ஷோ நீ உண்மையிலேயே கிரேட் தான், நீ போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்ட, பட் என்னால ஓனடரா கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, ஓனடரா அங்க வரா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒன்னா நடந்து போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன திடீர்னு கேட்கறேன்னு அவ்வளோ கேட்கவும், சும்மா தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ஓனடராவோ சொல்றான். ஒரு நாள் என் மனசுல இருக்கிறத நானும் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ ஸ்டில் இப்போ வர ஓனடராவை தான் லவ் பண்றான், ஓனடராவும் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா. நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் வேற லெவலில் காமெடியா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.